Hey all, welcome back to my channel. So இந்த வீடியோல running head and page numbers, then internal headings and subheadings பத்தி தான் பார்க்க போறோம். So first of all, running head and page numbers. எந்த ரிசர்ச் பேப்பர்ல டாப்ல ரைட் ஹேண்ட் கார்னர்ல தான் வந்து பேஜ் நம்பர்ஸ் வந்து போடணும். இது வந்து டாப்லேருந்து 1/2 இன்ச் வந்து ஸ்பேசிங் இருக்கணும். அண்ட் இது வந்து ரைட் மார்ஜினில் வந்து ஃப்ளஷ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா ஆதரோட சர்நேம் வந்து டைப் பண்ணணும். தென் வந்து ஒரு ஸ்பேசிங் கொடுத்துட்டு பேஜ் நம்பர் வந்து போடணும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்க்கு வந்து நிறைய ஆதர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களோட சர்நேம்ஸ் எல்லாம் வந்து அதில் ஃபிட் ஆகாதுன்னா ரன்னிங் ஹெட்டில் வந்து பேஜ் நம்பர் மட்டும் போட்டால் போதும். சர்நேம் எல்லாம் வந்து தேவையில்லை. பேஜ் நம்பர் போடுறதுக்கு முன்னாடி பேஜ் நம்பரோட அப்ரிவேஷன் வந்து போடக்கூடாது. அதில் பீரியடோ ஹைஃபனோ இல்லைன்னா வேறு ஏதாச்சும் சிம்பிள் ஆர் மார்க்கா எதுவுமே வந்து போடக்கூடாது. தென் இன்டர்னல் ஹெட்டிங்ஸ் அண்ட் சப்ஹெட்டிங். ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்டில் வந்து இன்டர்னல் ஹெட்டிங்ஸ் அண்ட் சப்ஹெட்டிங்ஸ் வந்து போடுறது அதோட ஸ்ட்ரக்சரை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அதே டைமில் அதை வந்து ஓவர் யூஸ் பண்ணவும் வந்து கூடாது. இப்போ ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர் வந்து புவராக இருக்குது, இல்லைன்னா அது ஒரு அண்டர் டெவலப்ட் ஐடியா இருக்குன்னா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஹெட்டிங்ஸ் வந்து எப்பவும் யூஸ் பண்ணவே கூடாது. ஆல்சோ ஷார்ட் எஸ்ஸேக்கு எல்லாம் வந்து இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஹெட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த ஹெட்டிங்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ரீடர்ஸை வந்து அப்பீல் பண்ணுறதுக்காக ஹெட்டிங்ஸ் அண்ட் சப்ஹெட்டிங்ஸுக்கு வந்து அதோட ஸ்டைல் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ரிசர்ச் ப்ராஜெக்டில் ஹெட்டிங்கோட ப்ராமினன்ஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். சப்போஸ் எக்ஸாம்பிள் இப்போ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 ஹெட்டிங் இருக்குன்னா லெவல் 1 வந்து லெவல் 2ஓட சைஸை விடைக்கும் அது வந்து அதோட டைப் சைஸ் இல்லைன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து அதிகமாக கொடுக்கலாம். அதை வந்து போல்டில் போடலாம். அதே டைமில் லெவல் 2ன்னு வரும்போது அதை வந்து போல்ட் இல்லாமல் டைப் சைஸை வந்து கம்மி பண்ணி வந்து போடலாம். தென் லெவல் 3ன்னு வரும்போது அதையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்து காமிக்கணும். ஸோ இப்படி வந்து டிசைனிங் ஆர்டரில் சைஸ் வந்து வரணும். லெவல் 1 ஹெட்டிங் எல்லா லெவல் 1 ஹெட்டிங்கும் வந்து ஒரே ஸ்டைல்லையும் ஒரே சைஸ்லையும் வந்து இருக்கணும். அதே மாதிரி தான் லெவல் 2 ஹெட்டிங் எல்லா லெவல் 2 ஹெட்டிங்கும் வந்து ஒரே சைஸ் அண்ட் ஸ்டைலில் வந்து இருக்கணும். ஸோ இப்போது லெவல் 1 ஹெட்டிங்க்கு வந்து ப்ராமினன்ஸ்க்காக அதுக்கு வந்து போல்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா லார்ஜர் ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்கலாம். அதே டைமில் சபார்டினேட் லெவல் 2க்கு வேணும்னா ஸ்மாலர் ஃபாண்ட் சைஸ் கொடுத்து இட்டாலிக்ஸ் போடலாம், இல்லைனா வந்து போல்ட் இல்லாமல் வந்து போடலாம். ஒரு ரீடபிலிட்டி வந்து கொடுக்கறதுக்காக ஹெட்டிங்ஸ்க்கெல்லாம் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணலாம். ஒரு இன்டர்னல் ஹெட்டிங்க்கு உள்ளேயும் வந்து ஒரு லெவல் 1 ஹெட்டிங் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு லெவல் 1 ஹெட்டிங் அப்புறமா வேறையும் ஒரு லெவல் 2 ஹெட்டிங் ஏதாச்சும் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்து லெஃப்ட் மார்ஜினில் வந்து ஃப்ளஷ்ஷாக இருக்கணும். அதை இண்டென்ட் பண்ணக்கூடாது. அதே டைமில் சென்ட்ரலைஸும் பண்ணக்கூடாது. ரீடபிலிட்டிக்காக ஹெட்டிங்க்கு முன்னாடியும் ஹெட்டிங்க்கு அப்புறமாவும் ஒரு லைன் ஸ்பேஸ் வந்து கொடுக்கலாம். ஹெட்டிங்ஸ்க்கு வந்து நம்பர்ஸ் இல்லைனா லெட்டர்ஸ் வந்து அதை டிசிக்னேட் பண்ணுறதுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. ரிசர்ச் ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து எப்படி வந்து கேபிட்டலைஸ் பண்ணி பஞ்சுவேட் பண்ணி போடுறோமோ அது மாதிரி தான் வந்து ஹெட்டிங்கோட பஞ்சுவேஷனும் கேபிட்டலைசேஷனும் வந்து இருக்கணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.